வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது AWSல ஒரு இன்ஸ்டன்ஸை எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்டன்ஸ் இஸ் a virtual server that will help you to run your applications or hosting your websites. ஸோ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சர்வர் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சர்வரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் EC2 இன்ஸ்டன்ஸில் பண்ணிக்கலாம். அதுதான் இன்ஸ்டன்ஸ். இன்ஸ்டன்ஸ்க்கு AWSல இன்னொரு பேரும் சொல்கிறாங்க EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ எலாஸ்டிக் க்ளவுட் கம்ப்யூட்டிங், அதுதான் EC2ன்னு சொல்கிறாங்க. AWSல லாகின் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரீஜன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ரீஜனில் எந்த ஜோனில் லான்ச் பண்ணணுன்றதுக்காண்டி செலக்ட் பண்ணுறக்கூடியதான் ரீஜன்ஸ் அண்ட் ஜோன்ஸ். ஸோ ரீஜன்ஸ் அண்ட் ஜோன்ஸ் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் மேலே ஐ பட்டனில் தர்றேன். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த ரீஜன் எந்த ஜோன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சர்வீசஸில் EC2 அப்படின்னு மேலேயும் டைப் பண்ணலாம், இல்லை கீழேயும் பார்த்தீங்கன்னா ஆல் சர்வீசஸில் EC2ன்னு இருக்கும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெண்ட் யூஸில் EC2ன்னு இருக்கும். ஸோ EC2 செலக்ட் பண்ணிக்கோங்க. EC2 செலக்ட் பண்ணிங்கன்னா EC2ஓட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறது உங்களுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் எத்தனை இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கீங்க, எத்தனை இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ ரன்னிங்கில் இருக்க இன்ஸ்டன்ஸும் சரி, நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்க இன்ஸ்டன்ஸும் சரி இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ ஒன்ஸ் டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு காட்டாது, அது ஃபுல்லாக டெலிட் ஆகிடும். ஆல்ரெடி நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறேன். ரைட் சைட் டேப் கார்னரில் பார்த்தீங்கன்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 7 ஸ்டெப்ஸான யூசேஜை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்வர் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பத்தில் படிக்கிறதுக்காக எப்போயுமே ஃப்ரீ ட்ரையல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ ட்ரையலுக்கும் சில க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் பார்த்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 750 hours தான் நீங்கள் ஃப்ரீ யூசேஜ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டயர் எலிஜிபிள் மட்டும் வரும். ஸோ அதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறது AWS லினக்ஸ். சைடில் AWS லினக்ஸ். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 64 பிட் தான் இப்போது வரக்கூடிய எல்லாமே 64 பிட்டில் தான் இருக்குது. ஸோ 64லேயே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு. செகண்ட் ஸ்டெப் சூஸ் அன் இன்ஸ்டன்ஸ். அதாவது இன்ஸ்டன்ஸில் நிறையா இருக்குது. ஜென்ரல் பர்பஸ் மைக்ரோன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மைக்ரோ மட்டும்தான். ஜென்ரல் பர்பஸ் மைக்ரோ அதில் ஃப்ரீ ட்ரையலில் தான் இருக்கும், செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி தான் இருக்கும். தேர்ட் ஸ்டெப் கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்னால் உங்களுக்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணும், அதாவது எத்தனை சர்வர்ஸ் வேணும், எந்த ரீஜனில் வேணும், அதோட சப்டொமைன்ஸ் என்ன, அதோட பப்ளிக் ஐபிஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தா உங்களுக்கு புரியாது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஃபோர்த் ஸ்டெப் தான் ஆட் ஸ்டோரேஜ். ஸோ ஆட் ஸ்டோரேஜில் நீங்கள் எந்த இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இன்ஸ்டன்ஸ்க்கான டிஃபால்ட் ஹார்ட் டிஸ்க் வந்துடும். ஜென்ரல் பர்பஸ் SSDயில் தான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் வரும். நீங்கள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் வால்யூம் இருக்குது, அதையும் நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூம் அப்படின்னா அது ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். எல்லாமே தனித்தனி டாபிக்ஸ் தான். ஆட் டேக்னு இருக்கும். ஆட் டேக்ன்றது 5th ஸ்டேஜ். டேக்னா ஒன்றும் இல்லை, இன்ஸ்டன்ஸோட கீவேர்ட் மாதிரி. நிறைய இன்ஸ்டன்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்க, எந்த இன்ஸ்டன்ஸ் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கீவேர்ட் டேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப்னு இருக்கும். இதுதான் 6th ஸ்டெப். இது செக்யூரிட்டி குரூப். நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது எப்போயுமே நியூ செக்யூரிட்டி குரூப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பழகிறதுக்காண்டி செக்யூரிட்டி குரூப்ஸும் தனி டாபிக் தான், அதை நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ அண்ட் லான்ச் கொடுங்க. ரிவ்யூ அண்ட் லான்ச்சாக 7th ஸ்டெப். 7th ஸ்டெப் அப்படின்னா இந்த 7th ஸ்டெப்பில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண 6 ஸ்டெப்போட டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுங்க. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கான கீப்பேர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு செக்யூரிட்டி கோட் மாதிரி. இந்த இன்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான செக்யூரிட்டி கோட் மாதிரி. கிரியேட் அ நியூ கீப்பேர் கொடுத்துக்கோங்க. இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட கீப்பேர் இருக்குது அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கீப்பேரை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் நியூ கீப்பேரை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த நியூ கீப்பேரில் ஹரின்னு
நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு கீழே இருக்க ஐ அக்னாலஜ்டுன்றத செக் பாக்ஸை நான் கிளிக் பண்ணிவிட்டு கீபேரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் கீழே லான்ச் இன்ஸ்டன்ஸ் இருக்கும், லான்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆயிடுச்சு. இதுதான் உங்களுக்கான லான்ச் ஆன இன்ஸ்டன்ஸ். இந்த இன்ஸ்டன்ஸில் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும். எந்த ரீஜனில் இருக்குது, கீபேட் நேம் என்ன, ஸோ இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும். பப்ளிக் ஐபி, ப்ரைவேட் ஐபிஸ் என்னென்ன இருக்குன்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.